இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சூதுகவும் 2. அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 1987ல வந்துட்டு கண்ணபிரானோட கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டு அளவுல வந்துட்டு ஆட்சியை பிடிக்குது. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ கண்ணபிரான் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1960லயே வந்துட்டு சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹிந்தி திணிப்புக்கு எதிரா வந்துட்டு நிறைய தடவை அவர் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து கட்சியில ரொம்ப ஈடுபாடு இருந்து நல்லபடியா அப்படி நடத்திட்டு வரதுனால இப்பவும் அவர் கட்சி வந்து அந்த ஆட்சியை பிடிச்சதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவர் பல தடவை இந்த இதுக்காகலாம் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையவே நிறையவே இந்த கட்சிக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இவரோட கட்சியில் வந்து இவருக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு வந்துட்டு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. அது என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பளை குழந்தை தான் பிறந்திருக்கு. அது யாரு அப்படின்னா அது இவரோட கண்ணபிரானோட கட்சியில் இவருக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு பதவியில் அவர் இருக்கார். இவருக்கு ஏதாவது அவர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர் தான் வந்து நானம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு இப்போ கட்சி ஆஃபீஸ்க்கே தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டு இப்போ அந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா கண்ணபிரான், அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் என் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த தலைவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டோட எதிர்காலம் வந்து அருமையாகவும் பிரகாசமாகவும் இருக்கணும், அதனால இவனோட பேரை வந்து நான் அருமை பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை அந்த குழந்தைக்கு வைக்கிறாரு. இது பேர் வச்சு முடிக்கிறாரு. ஆனால் குழந்தைங்க என்ன செய்யும், அதோட அதை நேரத்துக்கு உச்சாடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உச்சாடிச்சிருது. அதை கூட அவர் தலைவர் வந்து பெருசாக எடுத்துக்காம அவர்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு நல்லபடியாக வள அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தையோட சுச்சால வந்து வலிக்கு விழுந்துடுறாரு. யார் தலைவரே வலிக்கு விழுந்துடுறாரு. விழுந்தவர் அதோட அவர் போகிறது கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாரு. கட்சியில் வந்துட்டு அடுத்த தலைவர் இப்போ தேர்ந்தெடுக்கணும்ல, எப்படினாலும் இப்போ தலைவர் வந்து கோமாக்கு போயிட்டாருன்னா இப்போ கட்சி வந்து சும்மா இருக்க முடியாது. அதனால எல்லாம் கூடி பேசி வந்துட்டு அந்த கட்சியில் வந்து சத்தியசீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்துட்டு இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் தலைவர் இருக்கிற வரைக்கும் இவர் ஞானம்ன்றவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான். இருந்தாலும் அவர் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறனால எல்லாரும் பேசி இந்த சத்தியசீலனை வந்து தேர்ந்தெடுத்துறாங்க. இந்த சீனெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோட என்ட்ரி தான் காட்டுறாங்க. 2008 அந்த டைமில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேங்க்ல வந்துட்டு பணம்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது அவர் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை இல்லை மற்றவங்க அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு அவரோட டீமோட தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போலீஸுங்க வந்து அவரை துரத்திட்டு வராங்க. இப்போ இவரை துரத்துறது வந்து 2 டீமாக பிரிஞ்சு துரத்துறாங்க. தேவநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் டீமும் இவரை துரத்திட்டு இருக்காங்க. பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளோட டீமும் வந்து இப்போ ஹீரோ துரத்திட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே இவரோட பணம் இவர் எடுத்துட்டு போறது அது வந்து அதுக்காக அவரை துரத்திட்டு வராங்க. தேவநாயகம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஹீரோவை எப்படியாவது பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பல நாளாக அவர் பிளான் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. எப்படியாவது இந்த தடவை அவரை பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ தேவநாயகம் வந்து ஒரு பிடிவாதமாக தான் அவர் துரத்திட்டு இருக்காரு. நிறைய வேகமாக கார் ஓடிட்டே இருக்கு. அப்போ ஹீரோட டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இப்போ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, காரில் உள்ள பெட்ரோல் வந்து காலியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கிடையில ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு ஒன்று இருக்கு. ரயில பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு வராங்கல்ல, ஹீரோட டீம்ல வந்து காலி அப்புறம் அசால்ட்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்போ எல்லாரும் மாறி எதுக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேற்று அசிஸ்டன்ட் கிட்ட வந்து வண்டியை கொடுத்துருந்தேன், அதாவது செக் பண்றதுக்காக கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி நம்ம பணத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவனுங்க வந்து ஓட்டியே பணத்தை அதாவது பெட்ரோல் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரயில பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து கண்ணுக்கு, அதாவது மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, இவருக்கு மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்துட்டு இவர் வந்து அம்மு அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களெல்லாம் நம்பாதன்னு நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டுட்டே வராங்க. இதில் இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, வண்டியை வந்து ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியை ஓரம் கட்டுறாரு. இப்போ வந்து 2 போலீஸுமே பார்த்தீங்கன்னா ஏமாந்து போறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணத்தை வந்து பிரித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பையில வந்து ஒரு ட்ராக் வந்து வச்சு அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நம்ம கொள்கையை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா வந்து ஒத்துக்கணும், அதனால நான் வந்து தலைவன், இந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன், அதனால நான் தப்பு செஞ்சுட்டேன், அதனால நான் ஒத்துக்கிறேன், அதனால நான் இந்த பழியை ஏற்றுக்கிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போறேன், நீங்களாம் வந்து கையில் கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு நீங்களாம் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 3 பேர் இருக்காங்களா, அவங்க போய் கட்டடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட யாருக்குமே தெரியல, ஆனால் அவர் வந்து அவரோட லவ் இருக்காருல்ல, அந்த அவங்கள வந்துட்டு டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு பத்திரமா பார்த்துக்க, நான் வர வரைக்கும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா யாரை இவன் பார்த்துக்க சொல்றான் அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியவே இல்லை. ஏன்னா யார் கணக்கு அவங்க தெரியல. ஹீரோக்கு அவர் அப்படி தெரியற மாதிரி அவர் நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. சரி ஆனால் அவர் போக்கிலே போற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. போலீஸ் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரம்மா இருக்கார்ல, அந்த போலீஸ்கார் வந்து ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ண வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ 2 போலீஸுமே வந்து மாறி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவை நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணுவோம், நான் தான் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி. இப்படி இப்போ ஹீரோ யார் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுல இவங்க 2 பேருக்குள்ள போட்டி வருது. இதில் தேவநாயகர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பிரம்மா இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொண்டையிலேயே வந்து சுட்டுறாரு. கடைசியில் இப்போ ஹீரோவும் தேவநாயகமும் சேர்ந்து பிரம்மாவை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதோட அவரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட இந்த திருட்டுத்தன வேலையெல்லாம் பண்ணுறதுக்காக வந்துட்டு தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆளும் வராரு. இந்த தாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி இருக்காருல, அவர் தான் வந்து தாஸா இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தொந்தரவு வராத வகையில் வந்துட்டு என்ன சொல்றது, கிட்னாப் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் வந்து சம்பாரிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வேலைகள் பண்ற தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தான் இருந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் தான் வந்து நானும் இருக்காருல, அந்த அமைச்சரோட பையன் வந்துட்டு இருப்பாருல, அவர் பேர் வந்து அருமை பிரகாசம், அவரை வந்து கடத்துறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ற வேலையில தான் வந்து சில சிக்கல்லாம் அவருக்கு வந்துருது. அதனால வந்துட்டு பெரிய சிக்கல் ஆகியிருக்கும்ல, அந்த சிக்கல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தாஸ் வந்து ரொம்ப அவரோட லவ் இருக்காங்களா ஷாலு, அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆனால் வந்து இப்படி கடத்திட்டாரு அப்படின்றதுக்காக இப்போ மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கை வந்து இப்போ இந்த தாஸ் இருக்கார்ல, அவரோட கேங்குக்கு எதிராக வந்து ஏவி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த கலவரத்தில் அவர் குண்டடிப்பட்டு அவரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை வச்சு தானே வந்து இந்த தாஸை வந்து டீமை வந்து இது பண்ணாங்க. அதனால தான் அவர் குண்டடிப்பட்டு இப்போ கடந்தார் ஹாஸ்பிட்டலில். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா அருமை பிரகாசம் வந்து மினிஸ்டர் ஆயிடுறாரு. இதில் கோவம் வந்து அந்த அவர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படி அந்த என்ன பண்ணுறாருன்னா, அருமை பிரகாசத்தை கொள்ளாமல் நான் வந்து இந்த போலீஸ் யூனிஃபார்மே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கோவம்
கோவமா இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ அந்த சீனெல்லாம் விட்டுட்டு இப்போ 2024 வந்து சீனை காட்டுறாங்க. இப்போ வந்து அவர் மயக்கமானார்ல தலைவர், அதாவது சுச்சால வலிக்கி விழுந்து கோமால போனார்ல, அவர் வந்து இப்போ கண் விழிக்கிறாரு. 2024 தான் அவர் கண் விழிக்கிறாரு. கண் விழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நானும் இருக்காருல, அவர் தான் அவர் பக்கத்தில் இருக்காரு. அவர் வந்து இப்போ நடந்த இவர் கோமாக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு வந்த மாதிரியே சந்தேகம் தான் இப்போ அவரும் கேட்கிறாரு. தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒருவேளை இப்போ நான் கோமாக்கு போயிருந்தேன்னா எனக்கு அப்புறம் நீ தானே தலைவர் ஆயிருக்கணும், சத்தியசீலன் எப்படி தலைவர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இப்போ வந்து ஞானம் இருக்காருல அவர்கிட்ட கேட்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்ககிட்ட வந்து அரசியலை படிச்சுட்டு அதனால நான் நேர்மையா இருந்தேன், ஏன்னா உங்களை நான் ஃபாலோ பண்ணி வந்ததுனால. ஆனா அவன் வந்துட்டு குறுக்கு வழியில வந்து போயிட்டு இப்போ சேரையும் பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ தலைவர்கிட்ட சொல்றாரு. இப்போ நானும் என்ன சொல்றாருன்னா, நான் நினைச்சா பிரச்சனை பண்ணிருக்கலாம், ஆனா நான் பண்ணல. ஏன் அப்படின்னா அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்சிக்கு தான் வந்து கெட்ட பேரா போயிடும், நீங்க வேற கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க, அதனால தான் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த தலைவர் இருக்காருல, அவருக்கு வந்து செம்மையா கோவம் வருது. உடனே என்ன வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ நானும் இருக்காருல, அவர் வந்து தலைவர் கூட்டிட்டு இப்போ கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுல வந்து என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே என்ன போடுற ட்ரெஸ்ல இருந்து ஐபோன்ல இருந்து எல்லாம் இன்னர்வியர்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ 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 அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. பயங்கரமா வெறியேறிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம கட்சியோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே உடனடியாக இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. மட்டும் இல்லாமல் நம்ம கட்சியில் வந்து யாரெல்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டை வந்து எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு. அதுக்காக இப்போ நானும் வந்து அந்த நேம் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதில் முதல் அந்த பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நேம் லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மை பிரகாஷ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் அந்த ஊழல் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்காரு. தலைவருக்கு இப்போ ஞாபகம் திரும்பிச்சு அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ தகவல் போயிடுது. இப்போ எல்லாரும் வந்துடுறாங்க. அதோட தர்மை பிரகாஷ் இருக்காருல, அவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு தலைவர். திட்டினதோட இப்போ என்ன பண்றாருன்னா, அந்த இப்போ சதீஷ்ல இருக்காருல அவரையும் கூப்பிட்டு திட்டுறாரு. நீ என்ன அரசியல் நடத்திட்டு இருக்க, எல்லாத்தையும் ஓசியில கொடுத்தா ஓட்டு கிடைச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. கூடவே இப்போ தலைவர் கண்ணபிரான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து கட்சி நிதியில இருந்து இந்த மாதிரி திருட்டுத்தரமா நீங்க வந்து சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, கொள்ளடிச்சிருக்கீங்களா, அந்த பணம் எல்லாமே திரும்பவும் கட்சிக்கு வரணும், அதெல்லாம் கட்சியோட நிதி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரிலாம் போட்டு அந்த நோட்டீஸ் போட்டுருக்காங்களா, அது எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறாரு. இப்போ இவர் வந்து நிதியெல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றதை கேட்டபோது இப்போ சத்தியசீலன் என்ன சொல்றாருன்னா, கொள்கை கோட்பாடு அப்படின்லாம் இருந்து ஓட்டு போடுறதுலாம் வந்து அந்த காலத்தில் நடந்துச்சு, இப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது கொடுத்தாதான் வந்து ஓட்டே போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது கூட பரவாயில்ல, அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு வீடு கொடுக்குறோம், ஒரு கார் கொடுக்குறோம், அதாவது தலைவர் இப்போ கோமலம் நினைச்சு வந்திருக்காரு, அவருக்கே இந்த நிலைமையில அந்த மாதிரி சொல்றாங்க, அது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம், பேசாம இருங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஏதாவது பேசிட்டே இருக்கணும் அப்படின்னா மேடை போட்டு வந்து தரோம், அதில் வந்து பேசிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த சத்தியசீலன். கேட்ட அந்த தலைவர் கண்ணபிரான் வந்து என்ன சொல்லிடுறாரு, எனக்கு இந்த ஊழல் இருக்கிற கட்சி எனக்கு தேவையில்லை, ஊழல் இல்லாத கட்சியை வந்து நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியை விட்டு நான் விலகிறேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் பின்னாடியே வந்து நாணம் இருக்காருல, அவரும் வந்து வந்துடுறாரு. அவரோட ஹீரோ கூட வந்து காலின் ஒருத்தர் இருக்காருல, அவர் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் திருட்டு வேலையிலே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டை விட்டு அவர் வந்து துரத்தி விட்டுருப்பாங்க. அவர் வந்து எங்க போறதுன்னு தெரியாம அவர் கூட அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு அசால்ட், அவர் கூட வந்து தங்கிட்டு இருக்காரு. அதோட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோட நம்ம கஷ்டம்லாம் தீர போது, நாளைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் ஆக போறான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்போ இது போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ கட்சி ஆஃபீஸ்ல வந்து தலைமையகத்தில் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, எல்லா எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னா, எலெக்ஷன் நேரத்தில் போய் இப்படி தலைவர் வந்து பகச்சிக்கிட்டீங்களே, இப்போ எலெக்ஷன்ல வந்து எப்படி நம்ம அவரை எதிர்த்து வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இருந்தாலும் நம்ம பேசியிருக்க கூடாது, அவர் நிதி எதனை கேட்டிருந்தா அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்க இப்போ அமைச்சரா இருக்காருல, அதாவது தலைவரா இருக்காருல, அது இவர் அருமை பிரகாஷ், அவர் என்ன சொல்றாரு, என்னதான் அந்த லிஸ்ட்ல வந்து ஊழல் லிஸ்ட்ல வந்து என் பேர் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அடுத்தடுத்த பேர் லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் நிதி அமைச்சரா பொறுப்பேற்று 12 வருஷம் ஆகுது. பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம கட்சியோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடியில இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா 60 கோடி வந்து உயர்ந்திருக்கு, அதாவது 30% வந்து நான் அந்த கட்சியோட நிதியை வந்து உயர்த்தி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேட்ட மினிஸ்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றதுனால நின்றுட்டு இருக்கோம், இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம மேல எல்லாம் ஏவி விடுவாங்க, நம்ம மேல தப்பு இருக்க மாதிரி திருப்பி விடுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ அருமை பிரகாஷ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அது எல்லாத்துக்குமே நான் ரெடியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம பிளான் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்தவர் இப்போ என்ன பண்றாரா, நம்ம கையில எப்பவுமே வந்து மொபைல் போன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, அதுல ஏகப்பட்ட கேம் அதெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க விளையாடுற கேம் எல்லாம் வந்துட்டு அதுல எந்த கேம் வந்து அவங்க அதிகமா விளையாடுறாங்க அப்படின்ற லிஸ்ட் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். அது போக இப்போ நீங்க எந்தெந்த யார் யாருக்கு எவ்வளவு இது அந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரி பணம் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டைரக்டா போகாம அவங்க விளையாடுற கேம் போனஸ் அப்படின்ற கணக்குல வந்துட்டு நம்ம வந்து பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணத்தை அனுப்புறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெக்சிகோல வந்து அந்த ஒரு டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸை வச்சு நம்ம இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பணத்தை அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லாம நம்மளோட மொத்த பணமும் அங்கதான் இருக்கு, அதை வந்து பாஸ்வேர்ட் போட்டு அதை வந்து லாகின் பண்ணாதான் வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து யார் யாருக்கு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. வந்து எப்படி செய்யறது அப்படின்றத ஒரு சாம்பிள் வர காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்த மினிஸ்டர்களுக்குலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுது, அப்படியே ரொம்ப அசந்து போய் நிக்கிறாங்க. அப்போ தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தலைவர் வந்துட்டு ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கலாம்னு சொன்னாரு, ஆனா ஒரு ஓட்டுக்கு வந்து 50,000 கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இப்ப சதீஷ்ல வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் கட்சியில வந்து அருமை பிரகாசத்தை வச்சிருக்கோன்றது இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுதா, எல்லாமே டெக்னாலஜி இருந்தாதான் வந்து இப்போதைக்கு வந்து முன்னேற முடியும், தலைவர் சொல்றபடிலாம் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட கையில காசு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் வச்சுக்கிட்டு வந்து அவர் ஒண்ணுமே இல்லாம கையில காசு இல்லாம அவர் எப்படி தான் ஜெயிக்கிறாரு என்ன இதுன்னு பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்ல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப காலி இருக்காருல, அவர் வந்துட்டு இப்ப ஜெயில் வார்டன்ட்ட வந்து நின்னுட்டு ஹீரோ வந்து ரிலீஸ் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப அந்த ஜெயில் வார்டன் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில நல்ல ஒரு கேரக்டர்ல இருந்ததுனால நன்னடத்த காரணமா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காலியும் அசால்ட்டும் வந்துட்டு எங்கடா அப்ப ரிலீஸ் ஆனா நம்மள தேடி வராம எங்க போனா நம்மளோட ஆள் அப்படி நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு இப்ப ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல வந்து தூங்கி எந்திரிக்கிறாரு.
தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு வந்துட்டு ஒரே பாம்பா இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி அடிச்சது வந்து குறைஞ்சிச்சு போல இருக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அடிக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப தண்ணி அதாவது அவர் தண்ணி அடிச்சு அந்த போதையில் இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் தெரியல. அவருக்கு அது கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி பாம்பா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதோட இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கார் வந்து கேப் புக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போய் அங்கே ஒயின் ஷாப்க்கே போயிட்டு அங்கே போய் தண்ணி அடிச்சிட்டு அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பாய் வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் கூடவே நிறைய வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவர் கூடவே சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறதே வழக்கமாக வச்சிருப்பாரு. இப்போ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்காருல, அவங்க டீம் எல்லாம் வந்துட்டு இப்போ உத்தமனோட அந்த பிளான் அதெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த டிவைஸ் எங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த டிவைஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது, அவன் அருமை பிரகாஷ் இருக்கால அவரோட ரைட் ஹேண்ட் வந்து நம்பிக்கைன்னு ஒருத்தர் இருக்கா, அவங்க கிட்ட தான் அந்த டிவைஸ் வந்து இப்போ இருக்கு, அது எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோவம் அடைஞ்ச இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டுறாரு. ஒயிட் ரூம்குள்ள வச்சு அவரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவர் வந்து கொடுமைப்படுத்துறாரு. வேற எந்த கலருமே அவர் கண்ணுக்கு தெரியாது, ஃபுல்லாவே ஒயிட் மட்டும் தான் இருக்கும். இதுவே பெரிய கொடுமையாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு வித்தியாசமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவரை தேடி அலைஞ்சாங்கல்ல அந்த காலியா அசால்ட், அவங்க ரெண்டு பேரும் ஹீரோட வீடு வந்து ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சாங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோக்கு வந்து இப்போ தூக்கம் கலைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி வந்து பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாம்புன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. பயந்து போன அவங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் என்ன கேட்கறாங்கன்னா, எப்பயிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நானா இதெல்லாம் தயார் பண்ணி குடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எப்போ நான் ஒயிட் ஷாப் போய் இதெல்லாம் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சோன்னா அப்பத்திலேருந்து இந்த மாதிரி தான் இருக்க போது கம்மியாகும் போது இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ ரெண்டு பேருமே முக்கியமான விஷயத்துக்கு வராங்க. பழையபடி நம்ம அந்த மாதிரி நம்ம திருட்டு அதெல்லாம் பண்ணிட்டு கொள்ளடி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு சிறப்பாக ஒன்று செஞ்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாமே அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும். அதுக்கு ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக போற மாதிரி ஒயிட் ஷாப்புக்கு போறாரு. பார்த்தீங்கன்னா அப்போ இவங்களும் போயிடுறாங்க. பல விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லி அவரோட மனசை வந்து மாத்திடுறாங்க. ஒரு வழியா வந்துட்டு அவங்க முன்னாடி செஞ்ச வேலையை வந்து ஹீரோ வந்து செய்யறேன் சரின்னு சொல்ற வரைக்கும் அவரை ஒத்துக்க வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு வழி இல்லாம அவருக்கும் அது வந்து அந்த இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்லாம் போகும். சரி ஓகே நம்ம அந்த வேலையை செய்வோன்ற மாதிரி முடிவுக்கு வராரு. அதோட இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, காலி அசால்ட் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோடையும் சேர்ந்துக்கிட்டு திரும்ப வந்து அவங்க ஒருத்தவங்களே இந்த மாதிரி கடத்துற மாதிரி கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுங்க இருக்கிறவங்கள்ட்ட மிரட்டிக்கிட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு வேலை பார்க்குறாங்க. அதாவது கடைகள் வந்து QR கோட் எடுக்கிறதுக்காக ஸ்கேன் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்களா ஸ்கேனிங், அந்த QR கோட் ஸ்கேனரில் வந்துட்டு இவங்களோட அக்கௌண்ட் இதை வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இதை மாற்றி விட்டு அது மாதிரி ஸ்கேன் பண்ணுற பணம் எல்லாம் இவங்களுக்கு வர மாதிரி வச்சு அப்படியும் சம்பாதிக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணபிரான் வந்து கோச்சிட்டு அங்கிருந்து வந்தார் பார்த்தீங்களா, அவர் இப்போ கோமா வெளியே வந்ததுனால இப்போ மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுல அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய அளவில் வந்துட்டு ஒரு கட்சி மீட்டிங் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நானும் அவர் கூட தான் இருக்காரு. அப்படியே பயங்கரமாக அப்படியே வீர தீரமாக அவர் வந்து உரையாற்றிட்டு இருக்காரு. மக்கள்லாம் அப்படியே ரொம்ப இதை உணர்ச்சிபூர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க அவரோட பேச்சை. இவர் பேசுறது வந்துட்டு இப்போ சதீசன் இருக்காருல அவரும் அவரோட தொண்டர்கள்லாம் இருக்காங்க, அவங்க டீம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அசந்தே போயிடுறாங்க. தலைவர் கோமாலேருந்து வந்தாலும் அப்படியே பழைய இதில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அசந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இதே மாதிரி போனார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள இப்போ கேள்வியும் வருது. டக்குன்னு வந்து சதீசன் என்ன பண்ணுறாரு, அருமை பிரகாஷ் இருக்காருல அவருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து தேர்தல் நேரம் வந்து நெருங்கிட்டு இருக்கு, நீ அந்த பணத்தை வந்து அதை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அருமை பிரகாசமோ அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வச்சிருந்தாருல ரைட் ஹேண்ட்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவர் இப்போ கிளம்புறாரு. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உத்தமன் இருக்காருல அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டா இருக்க இடத்துல போட்டு அவர் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அவர் வந்து பிரம்மா கிட்ட வந்து என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், இதே மாதிரி ஒயிட்ல இருக்கிறத பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ வந்து பிரம்மா இருக்காருல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நம்பிக்கைன்னு ஒருத்தர் இருக்காருல அவருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நிதியமைச்சர் வந்து பணத்தை வந்து எடுத்து வர சொல்றாரு, அந்த டிவைஸ் வந்து கேட்கறாருன்னு சொல்லவும், நான் இப்போ தான் உனக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன், நீயே கால் பண்ணிட்டேன்னு சொல்லவும், சரி இந்த டி நகர்ல இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்து இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம அந்த வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் இப்போ நம்பிக்கை இருக்காரு, அவர் வந்து ரொம்ப நேரம் உத்தமனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வருவாருன்னு பார்த்துட்டே இருக்காரு, அவர் வர மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் தனியாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவரோட சைட் டிஷ் இருக்கும்ல அதை வந்துட்டு அந்த காலியும் அசால்ட் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவர் வந்து நம்பிக்கை இருக்காரு, அவர் ஒன்றும் இதில் அவர் கேஷுவலாக அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் எதிர்பார்த்த ஆள் வரல, இப்போ இருக்கிற ஆளுங்களோட பேசணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுறாரு. டைம்ல பார்த்தீங்கன்னா அருமை பிரகாஷ் இருக்காரு, அவர் வந்துட்டு இவருக்கு கால் பண்றாரு, நம்பிக்கைக்கு வந்து கால் பண்றாரு. எதுக்கு இன்னும் வரல, எப்போ வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உத்தம இங்க வரேன்னு சொல்லியிருந்தா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு, அருமை பிரகாஷ் என்ன சொல்றாரு, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, உடனே அங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை என்ன பண்றாருன்னா, அந்த பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அங்க வந்து பிரம்மா இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா இவர் நல்லா அடிச்சு போட்டு அங்கிருந்து அவர் தூக்கிட்டு போறாரு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர் அடி விழுந்தவன அவர் கையில அந்த டிவைஸ் வந்து கீழே விழுந்துருது. அவர் அது தெரியாம அவங்களை கூட்டு போயிட்டாங்க. இப்போ இது கீழே விழுந்த டிவைஸ் வந்து யார் கையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காலியா அசால்ட் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் கையில இது கிடைக்குது. இது என்ன ஏதுன்னே அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க கிட்ட இப்போ காசும் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்ல கொண்டு போய் அந்த டிவைஸை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த சரக்கு இருக்கும்ல அதை வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டு பிரம்மா என்ன பண்றாருன்னா, அந்த நம்பிக்கை இருக்காருல அவர் இப்போ கடத்தி கூட்டு வந்தார்ல அவரையும் கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கிண்டர் கார்டன் அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்கலாம் வந்துட்டு சேட்டை பண்ணினா அவனை டார்க் ரூம்ல போட்டு மிரட்டுவாங்க. இப்போ பெரியவங்கலாம் வந்துட்டு இந்த ஒயிட் ரூம்ல போட்டு மிரட்டணும் போல இருக்கு. அந்த மாதிரி இப்போ கடத்தி கூட்டு வந்தால அந்த நம்பிக்கை அந்த பிரம்மா அவரையும் கொண்டு வந்து இந்த ஒயிட் ரூம்ல போட்டுறாரு. நம்ம இருக்கா பத்தில அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து வெள்ளை கலர் தவிர அவர் எதுவுமே அவர் பார்க்கவே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா இப்போ இங்க வந்து நம்பிக்கையை வந்து அவர் ஏற்கனவே அடிச்சிட்டு இருக்காரு, அவரை வந்து கடிச்சு வச்சு அவர்கிட்ட ரத்தம் ரெட் கலர்ல வருது பாத்தீங்க, அதை பத்தி ஐயா ரெட் கலர் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதாவது அவர் மென்டலா பாதிக்கப்பட்டாரு. இப்போ ஹீரோட டீம்ல என்ன பண்றாங்கன்னா வழக்கம் போல அவங்க கடத்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து இப்போ கடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வர டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு வந்து அவர் அடிச்சிருக்க தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சு அவருக்கு வந்து போதை வந்து கம்மியாயிடுது. அந்த டைம் பாத்தீங்கன்னா அவர் கார் கிட்ட வந்து பாம்பா இருக்க மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா காரை வந்து எடுக்க வேணாம், அதுங்க பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் காரை ஓட்டாமே விட மாட்டேங்கிறாரு. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தின அந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி போய் ஆளையும் கூட்டிட்டு வருது இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்காக. இருந்தாலும் நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அசால்ட்டும் ஒரு காலியா இருக்காருல அவங்க வந்து
வந்து ஹீரோ இடமாத்தி விட்டு இப்போ அவங்க காரை ஓட்டிட்டு பொதுமக்கள் கிட்ட அடி வாங்கினா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லபடியாக சேஃபாக வீடு வந்து சேர்ந்துறாங்க. இப்போ ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட் 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்னதான் ஆச்சு, முன்னாடியாவது ஒரு பொண்ணு கிட்ட பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. இப்போ என்னன்னா பாம்புன்னு சொல்ற, பூரான்ற, பள்ளிங்கிற என்ன எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்கு, உனக்கு என்னதான் ஆச்சு, கொஞ்சம் மிஸ் ஆனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. வாக்குவாதத்தில் இப்போ 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவரோட லவ்வர் இருக்காங்களா அம்மு, அவர் கணக்கு தெரிஞ்ச அந்த அம்மு, அவர் வந்துட்டு டாக்டர் கிட்ட தானே விட்டுட்டு போனாரு, பத்திரமா பாத்துக்கங்க, நான் போயிட்டு வெளியே வரும்போது நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஞாபகம் வந்து டாக்டர் போயிட்டு எங்கடா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. தெரியாத டாக்டர் வந்து டக்குன்னு யார் அம்மு அப்படின்றத அன்னைக்கு நடந்ததே மறந்தே போயிட்டாரு. இப்படி யார் அம்முன்னு கேட்டோன்னே இப்போ ஹீரோக்கு வந்து கோவம் வந்து பலாருன்னு ஓங்கி அந்த டாக்டர் ஒரு ஆரம்பிச்சாரு. நான் வந்து இந்த டாக்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட ரொம்ப உடன்பிறப்பு அந்த மாதிரி ஒரு ஆளு தாஸ், அதாவது விஜய் சேதுபதியை சொல்றாரு, அவர் வந்து நீ தங்கி இருந்தீல அந்த ரூம்ல தான் அவரை நான் தங்க வச்சிருந்தேன், உன்ன மாதிரியே தான் நீ இப்போ பேசிட்டு இருக்க மாதிரி தான் தனியாக பேசிக்கிட்டே இருப்பான். அந்த அருமை பிரகாஷ் வந்து கடத்துற அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவனோட லவர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவன் அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்றாரு. அவர் லவர் யாருன்னா அம்முதா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து அழுதுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த டாக்டர் வந்து சொல்றாரு. இப்போ வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. அம்மு வந்து இறந்து போயிட்டால, அப்போ அம்முவோட சாவுக்கு காரணமான அந்த அருமை பிரகாசத்தை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இப்போ காலியும் அசல்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் படி வந்து அதிகாரத்தில் நம்ம கை வைக்க கூடாதுன்னு நம்ம ஸ்பேஸ் இருக்கோம்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதிகாரத்தில் கை வைக்க கூடாதுன்றது நம்ம தொழில தான், பர்சனல் லைஃப்ல கிடையாது, அதனால அவன் அம்மா வந்து இது பண்ணிட்டான், அதனால அவனை நான் ஏதாவது பண்ணியே தருவேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. போனா இப்போ வேலை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நீ நேரா வந்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும், நீ பேசாம நீ அமைதியாரு, நாங்க 2 பேரும் போயிட்டு அருமை பிரகாசம் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்றத நாங்கள் நோட்டை விட்டுட்டு வரோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி அவரை போய் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அருமை பிரகாஷ் இருக்காருல, அவர் வந்துட்டு பார்ல வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து பார்க்குறாரு. அந்த வீடியோவில் வந்துட்டு பிரம்மா தான் வந்துட்டு இந்த நம்பிக்கை அவர் வந்து கிளம்புறவரை வந்துட்டு கார் பார்க்கிங்ல வந்து அவர் தானே அடிச்சு எடுத்துட்டு போனாரு, அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சதீஷ் இருக்காருல, அவர் வந்துட்டு இப்போ அருமை பிரகாசத்துக்கு கால் பண்ணி பணம் என்னாச்சு கொடுக்கணும் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ அருமை பிரகாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு என்னோட ஆளை வந்துட்டு பிரம்மா வந்து தூக்கிட்டான், அவங்ககிட்ட தான் அந்த டிவைஸ் இருக்கு, ஆனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் போய் சைன் போட்டா போதும், உடனே எல்லாருக்கும் பணம் வந்து கரெக்டாக போயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ சதீஷ் கிட்ட அவர் சொல்றாரு. இப்போ சதீஷ் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா பணம் மட்டும் வரல அப்புறம் நடக்கிறதே வேற அப்படி அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்களா, அந்த மாதிரி மிரட்டிக்கிறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அருமை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. ஆனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் வீட்டுக்குள்ள போக முடியல, அவர் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. யாரும் ஒன்று பேசிக்கிறாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருமை பிரகாசத்தை வந்து பிரம்மா இருக்காருல, அவரும் இவரை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முழு இதில் இருக்காரு. அது போக வந்துட்டு இப்போ அவர் வீட்டில் வந்து ரைடும் வர போறாங்க, இதெல்லாம் மீறி அவர் பிடிக்கணுன்றது இப்போ சாதாரண, அதாவது நம்ம பிடிச்சிட்டு வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அருமை என்ன பண்றாருன்னா கட்சி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சிஎம் கிட்ட வந்து கால் கனெக்ட் பண்ண சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து கனெக்ட் பண்ண முடியாது, நீ பணத்தை கொடுக்குற பேர்ல இப்போ வரைக்கும் பணத்தை கொடுக்காம இருக்கிறதுனால இப்போ கட்சி மேல இடத்துல உன் மேல வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அதனால எப்படியாவது பணத்தை கொடுத்துரு, இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ரைடு வரதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அருமை பிரகாஷ் என்ன பண்றாருன்னா அந்த பேங்க்காரங்களுக்கு வந்து கால் பண்ணி நான் இன்னைக்குள்ள வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துறேன், எப்படியாவது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்குள்ள வந்து சைன் பண்ணீங்கன்னா வந்து ஓகேவா இருக்கும், இல்ல அப்படின்னா நீங்க நேரடியா வந்துட்டு மெக்சிகோ வர மாதிரி இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா வந்து பிரம்மா வந்துட்டு பருமை இருக்காருல, அவரை வந்துட்டு கடத்துறதுக்காக அவரை தூக்குறதுக்காக அங்க வந்துடுறாரு. அவர் வரதை பார்த்த உடனே பருமை பிரகாஷ் என்ன பண்றாருன்னா பின்பக்கம் வழியா வந்துட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பாக்குறாரு. அங்கிருந்து ஏறி சிவிரி குதிக்கிறாரு. அங்க போய் அழகா போய் அந்த ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் வசமா மாட்டிக்கிறாரு. இப்போ இவரை வந்து இவங்க கடத்திட்டாங்க அப்படின்றத வந்து பிரம்மாவும் பாத்துறாரு. சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோட டீமை வந்து துரத்திக்கிட்டே போறாங்க. அவருக்கு வந்து கையில தண்ணி, அவருக்கு தண்ணியை காட்டி விட்டு இவங்க எல்லாரும் வந்து அங்க கிளம்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அருமை பிரகாசத்தை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் வச்சு அவரை சுடுறதுக்கும் ஹீரோ வந்து போயிடுறாரு. இப்போ கொல்ல போற நேரத்தில் ஹீரோ வந்து அவர்கிட்ட என்ன கேட்கறாருன்னா, அம்மு எதுக்கு கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. யாரையா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அருமை கேட்கவும் ஹீரோ வந்து அம்மு நினைச்சிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ அருமை பிரகாஷ் என்ன பண்றாருன்னா, இவங்க ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க 2 பேர்ட்ட யாரையா அந்த அம்மு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது யாருன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்றாங்க. உடனே அட பாவீங்களா, கண்ணுக்கே தெரியாத ஒரு பொண்ணுக்காக என்ன இப்போ கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ அம்மு வந்து ஹீரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. நான் சாகலாம் இல்ல, தாஸ் கிட்ட எவ்வளவோ சொன்னா, அவன் தான் இந்த மாதிரி பிரச்சனையா மாட்டிக்கிட்டான், நான் செத்துட்டதான் அவன் நினைச்சிட்டான், நான் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதோட இப்போ ஹீரோக்கு வந்து சந்தோஷமாயிடுது, அம்மு இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்துட்டு அருமை பிரகாசத்தை சுடாம விட்டுறாரு. இப்போ அருமை பிரகாசத்துக்கு வந்து பெருமூச்சே வருது, அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா இந்த அசால்ட்டும் இவர் காலி இருக்கா. அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல்வாதிங்க கிட்டயும் அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்டயும் நம்ம கை வச்சோம் அப்படின்னா திரும்ப நம்ம தப்பிக்கவே முடியாது, அதனால இங்கேயே கதையை முடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த கண்ணை வாங்கி அவரை பயங்கரமா சுட போறாங்க. ஆனா அவர் சுட்டுட்டே இருக்காரு, ஒரு குண்டு கூட அவர் மேல போய் படவே இல்லை. ஆனாலும் இந்த பயத்திலேயே வந்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதோட இப்போ மயக்கம் போட்ட இவரை பத்தி பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதோட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு நல்லதுக்காக கூட நம்ம நினைக்கலாம், இப்போ விஷயம் வந்து பெருசாயிடுச்சு, இவனை நம்ம கடத்தி வச்சுட்டு இப்போ வாண்டடா இவனே வந்துட்டு பெரிய ஆளு, இவனை வேணும் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை கறந்துக்கிட்டு இவனை நம்ம விடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்களா பேசிக்கிட்டு மீண்டும் நம்ம கிட்ட நிறைய பணம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே ஆட்டம் போட்டு டிவியில் இப்போ என்னதான் நியூஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆன் பண்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஆத்தங்கரையில் இந்த மாதிரி இவரை வந்து கொல்றதுக்காக முயற்சி பண்ணிப்பாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 சின்ன பசங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா இதெல்லாம் வீடியோ எடுத்து நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நியூஸ் வந்து இப்போ அது வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கும். நியூஸ் என்ன சொல்றாங்க, நிதியமைச்சர் வந்து இந்த மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க, காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி நியூஸ்ல ஏத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி ஏத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த
இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து பயந்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க. உடனே ஹீரோ இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னாலலாம் திரும்ப ஜெயிலுக்குலாம் போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கிட்ட ஒரு ஒரு மறைவான இடம் இருக்குல்ல, அங்க போய் அவர் இப்ப ஒளிஞ்சுக்கிறாரு. காளி இருக்காருல்ல, அவரும் போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இப்ப போலீஸ் இங்க வந்துருது. அந்த அசால்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அப்படியே ட்ரைனேஜ்ல குதிச்சு குதிச்சு போலீஸ் மாட்டாம தப்பிக்க பார்க்கறாரு. உடனே இப்ப இங்கேயும் வந்துட்டு ஹீரோட வீட்ல தேடி தேடி பார்த்துட்டு அங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப போலீஸும் போயிடுறாங்க. அதோட இப்ப நானும் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவமா இருக்காரு. நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு என் பையனை பார்த்தீங்களா அந்த பைத்தியக்கார பசங்களோட சேர்ந்துட்டு அவனும் ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப என் பையனை பிடிக்கிறதுக்கு வந்து தேவநாயகர் இருக்காருல்ல, அவரே போடுங்க, அவர் தான் என் பையனை பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கட்சிக்கு வந்து மக்கள் கிட்ட நல்ல பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஒண்ணே இதெல்லாம் வந்து அவர் யார்கிட்ட பேசுறாரு, அந்த நானும் யார்கிட்ட பேசுறாரு, கமிஷனர்கிட்ட பேசுறாரு. கமிஷனர் இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த தேவநாயகம் வந்து ஒரு பைத்திய மாதிரி தான், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் வேணா இருக்காரு, அவர்கிட்ட வேணா ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானத்துக்கிட்ட சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் தேவநாயகம் வந்து ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இந்த நானும் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இந்த அதாவது என் பையனை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டுருக்காங்களா அந்த டீம் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த தேவநாயகம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பையனை கடத்தி வச்சிருக்காங்களா அந்த டீம் பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சவர் தான் அந்த தேவநாயகம். நேரத்துல தான் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கை வந்து கொள்ளடிச்சிட்டு இவங்க கிட்ட போய் வசமா மாட்டிக்கிட்டாங்க. பேக் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் சம்பந்தமான பேக் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த கேஸை வந்து வேற மாதிரி மாத்தி போட்டுட்டாங்க. வந்து தேவநாயகம் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சிஎம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனை வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் நடந்ததுக்கு ஆனாலும் அவர் நேர்மையா இருந்ததுனால இப்ப தேவநாயகம் தான் சரியா இருப்பாரு. அவர் என்னதான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் என் பையனை வந்து பிடிச்சி வச்சிருக்க டீமை பிடிச்சிட்டு இந்த பையனை கொண்டு என்கிட்ட ஒப்படைக்கிறது வந்து தேவநாயகத்தால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து என்ன பண்றாருன்னா தேவநாயகத்துக்கிட்டே போய் டைரக்டா சொல்றாரு, நீங்க அவங்களெல்லாம் உயிரோட பிடிப்பீங்களோ இல்லையோ எனக்கு அவங்க எல்லாம் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேட்டுட்டே இருக்கிற இவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடுது. உடனே ஒரு பக்கம் வெறி கொண்டு அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காரு. இதுக்கிடையில வந்து அருமை நகர்காரில் அவர் மயக்கம் தெரிஞ்சு முடிச்சிட்டு என்ன எதுக்குடா கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அருண் உங்களுக்கு தெரியுமாடா நான் என்ன பதவியில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னை பத்தி எதுவுமே தெரியாம கடத்திட்டு வந்துட்டீங்க, ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் நீங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்கம் தெரிஞ்சது உடனே அவர் அப்படியே வசனம் பேசிட்டு இருப்பாரு. நியூஸ் போட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நியூஸ் போடுவாங்க. நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிதி அமைச்சரையே கடத்துறதுனால இப்ப ஆளுங்கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களும் அங்குள்ள மினிஸ்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணபிரான் கட்சி இருக்கு பாத்தீங்களா அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல ஓடும். போக சதீஷ்லன் இருக்காருல்ல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நீங்க மட்டும் என்ன கடத்தாம இருந்திருந்தீங்க அப்படின்னா 2 நாள்ல பணம் எல்லாம் கை மாறி இருக்கும், வேற மாதிரி நடந்திருக்கும், இப்ப எல்லாமே சொதப்பி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப கோவப்படுறாரு. மாத்திட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாங்க மட்டும் உன்னை கடத்தாம இருந்திருந்தோம் அப்படின்னா பிரம்மா இந்நேரம் உன்னை போட்டு தள்ளியிருப்பான், எல்லா விஷயத்திலையும் நல்லதும் இருக்கும், அப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. பிரகாஷ் என்ன பண்றாருன்னா சதீஷ்லனோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவருக்கு கால் பண்ணி நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியூல இருக்காரு, நீ பண்ண வேலைக்கு வந்து எல்லாரும் உன் மேல கொலவெறியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ தப்பிக்கிறதோ நம்ம கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறதோ எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நீ என்ன செய்வே தெரியாது, எப்படியாவது பணத்தை மாத்தி விடு அப்பதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. தர்ம பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கட்சியிலையும் சப்போர்ட் இல்ல போலீஸ்லயும் எனக்கு சப்போர்ட் கிடையாது, அதனால நானும் உங்களோட போய் சேர்ந்துக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டு பிரம்மா கிட்ட இருக்க என்னோட டிவைஸை வந்து நம்ம தேடி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கையில பணம் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பிரம்மா கிட்ட அந்த வந்துட்டு அந்த டிவைஸ் வந்து இல்ல அதுதான் அங்க இருக்கு அப்படின்றது இப்ப இவருக்கு தெரியல. இல்லாம நீங்க கடத்துறது வந்து போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி பிரம்மா இருக்கார்ல அவருக்கும் வந்து தெரியும். அதனால வந்து நீங்க என்ன கடத்துறதா வச்சுட்டு என்ன கொண்டு வந்து எந்த இடத்துல அவன் வந்து என்ன கொள்ளணும் வேற இருக்கான்ல என்ன எங்க கொண்டு வந்து கொடுத்தா வந்து பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு கேளுங்க, அவன் நிறைய பணம் கொடுப்பான், அப்படி வச்சு நம்ம இதை பிடிச்சிடலாம், அதே மாதிரி அந்த டிவைஸை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப அருமை பிரகாசம் சொல்லவும் ஹீரோட டீமும் வந்து அவங்களுக்கு அதான தேவை சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா போன் அடிச்சு இப்போ வந்து என்கிட்ட தான் இவர் வந்து அருமை பிரகாசம் இருக்காரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு வாங்க, அவர் வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோட டாக்டர் வந்து போன் பண்ணி அவர்கிட்ட சொல்றாரு. பிரம்மா கிட்ட கூட்டு போய் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டு போனப்பதான் அங்க வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த டைம்ல இப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போதை வந்து குறையும், அவர் கண்ணில் வந்து கண்டதும் தெரியும் பாத்தீங்களா, அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒயின் ஷாப் கிட்ட நிறுத்தி வந்துட்டு எனக்கு வந்து அந்த பாட்டில் அந்த சரக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நிற்கிறாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த தேவநாயகர் இருக்காருல இவங்களை தேடிட்டு இருக்காரு வெறித்தனமா, அவர் கண்ணில் வந்து மாட்டிக்கிறாங்க. உடனே அவர் துரத்த இவர் துரத்த அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சீன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படி துரத்திக்கிட்டே வரதுனால இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த தேவநாயகன் சுட்டு அந்த குண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இவர் இருக்காருல ஹீரோட ஃப்ரெண்டு மேலையும் பட்டுறது, அதே மாதிரி ஹீரோட லவர் இருக்காங்க அவங்க மேலையும் பட்டுறது. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா டாக்டர் கிட்ட வந்து சொல்றாரு அம்மா எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. உடனே இப்போ அவர் டாக்டர் என்ன பண்றாருன்னா ஹீரோட மனநிலை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவருடைய மனநிலை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா நான் எப்படியாவது அம்மாவை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. டைம் பாத்தீங்கன்னா அந்த இவர் இருக்காருல அதாவது பிரம்மா இருக்காருல அவர் வந்து இவங்க சொன்ன இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. உடனே அவர் திரும்ப டாக்டருக்கு கால் பண்ணி என்ன இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொன்னா யாருமே அங்க இல்லன்னு சொல்லும்போது என்னாச்சு எனக்கு தெரியல சார், நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் உங்க லைன்ல திரும்ப வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பிரம்மா கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அந்த ஹீரோட டீமும் அந்த அருமை பிரகாசம் எல்லாரும் வந்து இப்ப டாக்டருக்கு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன சாவடிக்க பாத்துட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், உன்னை கொல்ல சொன்னது வந்துட்டு உங்க அப்பாவும் உன்னோட போலீஸ் மாமனும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட இப்ப இந்த அருமை பிரகாசம் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி ஒரு டிராமா போடுறாரு. அம்மா என்ன வந்து இந்த மாதிரி கொல்ல போறாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ கவலைப்படாதடா, உங்க அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, உங்க அப்பா வந்து எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணு சொன்னதே வந்து அப்பாவும் மாமாவும் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா நீ வந்து என்னை எப்படியும் கொன்னுருவாங்கம்மா, அதனால உன் குரலை கடைசியா கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன், நீ எனக்காக எதுவும் செய்யாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிச்சிட்டு போன் வைக்கிறாரு. இப்ப தன்னால எல்லா வேலையும் தன்னால நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே இந்த கண்ணபிரான் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துக்கு இப்ப வேகமா வராங்க. அதுக்கு போயிட்டு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இவரே வந்து தகப்பனே வந்து புள்ளைய கொல்றது எங்க நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. இதை வந்து தலைவர் கேட்டுட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்கிட்ட அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா தலைவரே உங்களுக்கு தெரியாது, என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது, அவனை நம்ம விட்டோம் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டையே கூறு போட்டு வித்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மீடியா சொல்லவே வேணாம், எல்லாத்தையுமே அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணபிரானோட கட்சி இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல
வளர்ந்துட்டு இருந்த கட்சி வந்து இப்போ வந்து ஒரு கெட்ட பேருக்கு ஆளாகி அப்படியே டவுன் ஆயிட்டு இருக்கு. சத்யசீலனுக்கு ஓரளவுக்கு இப்போ உடம்பு தேறி வந்துட்டு இருக்கு. அது கூடவே இந்த மீட்டிங் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல. அப்ப நானும் என்ன பண்றாருன்னா அவர் ஒய்ஃபை போய் அடிக்க போறாரு. அதை பார்த்து அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து அதையும் நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சிக்கு ரொம்பவே கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்து இப்போ கண்ணபிரான் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஒரு பேட்டியிலே சொல்லிடுறாரு, வரப்போற எலெக்ஷன்ல வந்து நான் ஞானத்துக்கு வந்து எந்த ஒரு சீட்டை வந்து கொடுக்க மாட்டேன், நம்ம கட்சி சார்பாக எந்த சீட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதில் வந்து இந்த டாக்டர் இருக்காருல அவர் வந்து பிரம்மாக்கு இப்போ கால் பண்ணி இந்த டைம் இந்த ஒரு இன்னொரு இடத்த சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, கண்டிப்பா வந்து அருமை பிரகாஷ் அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர் வந்துட்டு அவர் எங்க சொன்னாலும் அவர் ரெடியா இருக்காரு. சரி வரேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ கிளம்பி அங்கே வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோட டீம் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வர சொல்லியிருக்காங்களா அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்த உடனே அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு வலையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து யார் வந்து மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எதிர்பாராத விதமா அவர் வந்து மாட்டிக்கிறாரு. அவர் அதுல இருந்து எடுத்துட்டு இப்போ பிரம்மாவை அதில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மாக்கு வந்து இப்போ அந்த அருமை பிரகாசத்தை கடத்திட்டு போறது, அதாவது தூக்கிட்டு போறது வந்து ரொம்ப ஈஸியா போயிடுது. அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோட டீம் எல்லாம் வந்து இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா தேவநாயகம், அவர்கிட்ட மல்லு கட்டிட்டு அவர்கிட்ட இருந்து அங்கே தப்பிச்சு கூட பார்த்துட்டு இருக்காங்க. தேவநாயகம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் இருக்காருல அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்போ நானும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்காருல அவருக்கு கால் பண்றாரு. பண்ணிட்டு என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போற எலெக்ஷன்ல வந்து நம்ம கட்சி ஜெயிச்சது அப்படின்னா வந்துட்டு அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும். அதனால வந்துட்டு அவங்க கிட்ட அதாவது அருமை பிரகாசம் கிட்ட இருக்கிற பணம் வந்து எல்லாருக்கும் போய் போற மாதிரி போய் சேர்ந்ததுன்னா நீ அது ரொம்ப இதா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்குமே வந்து திரும்ப காக்கி சட்டையை போட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, மேற்கொண்டு ஆக வேண்டியது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இந்த இவர் இருக்காருல பிரம்மா அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஒயிட் ரூம் இருக்கு. அந்த ஒயிட் ரூம்ல கொண்டு போய் அருமை பிரகாசத்தையும் உள்ள போட்டு விட்டுறாரு. அதோட இப்போ இங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பார்ல தான் அவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டிவைஸை கொடுத்துட்டு அந்த சரக்கு வாங்கி குடிச்சிருப்பாங்களே. இப்போ அவர் வந்து என்ன சொல்வாருன்னா நீங்க கொடுத்தது ஏதோ ஒரு டேப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டேன், ஆனா இது எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே திரும்ப கொடுத்துறாரு. இது அவங்க வாங்கி வைக்கிறதுக்குள்ள தேவநாயகம் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் போட்டு அவங்களெல்லாம் புரட்ட ஆரம்பிச்சாரு. புரட்டிட்டு கொண்டு போய் இப்போ பிரம்மா கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ பிரம்மாவும் தேவநாயகமும் ஒரே டீமா சேர்ந்து வேலை பார்க்க சொன்னது யார் அப்படின்னா நானும் இருக்காருல, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. அங்கிருந்து கூட்டு வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மா கிட்ட வந்துட்டு அந்த டிவைஸையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் கொடுத்தாரு, அந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் கொடுத்துறாரு. இப்போ பிரம்மா என்ன பண்றாருன்னா அந்த ஒயிட் ரூம்ல ஆளுங்களை சேர்த்துட்டே இருக்க மாதிரி திரும்ப திரும்ப இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் அதே ஒயிட் ரூம்ல போட்டுறாரு. இப்போ வந்துட்டு டாக்டர் இருக்காருல அவர் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து தேவநாயகம் வந்து கடத்திட்டேன், இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் மிச்சமா இருக்கும், அதனால நம்ம இப்போ இங்கே தப்பிச்சாதான் சரி வரும், வா நம்ம பாம்பேக்கு போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாரு. ஹீரோ வேற போதையில ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து கோவம் வந்துட்டு எத்தனை நாள் தான் வந்து பிரச்சனையை கண்டு பயந்து பயந்து ஓடிட்டு இருக்க முடியும், அந்த மாதிரிலாம் ஓட முடியாது, அவங்க என்னதான் செஞ்சிடறாங்கன்னு பாத்திரலாம், வா அவங்க இருக்கிற இடத்துக்கே போவோம்னு சொல்லிட்டு இவர் வாண்டடா கூப்பிட்டு அவங்க இடத்துக்கு அவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு அங்கே வராரு. கூட வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் அந்த நம்ம எடுத்து பொருள் அங்கே விழுந்துருச்சு போல இருக்கு, நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துக்கிறாரு. இப்போ இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவும் வந்து அந்த பிரம்மா கிட்ட மாட்டிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா ஹீரோவோட சேர்த்து எல்லாருக்குமே வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டுறாரு. எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பணத்தை எங்க வச்சிங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்ச இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இப்போ பிரம்மாவை போட்டு அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு வராங்க. திட்டு அருமை நாங்கள் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த பிரம்மாவை வந்து சமாளிச்சிருங்க, அந்த டிவைஸ் வந்து இங்கே தான் இருக்குன்னு பார்த்துட்டார்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பணத்தை வந்து மாற்றி விட்டுறேன், அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் சொல்றாரு. இந்த ஹீரோவும் மற்றவங்களும் வந்து அந்த பிரம்மாவை போட்டு அடியடி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ண அதாவது அருமநாயகர் இருக்கிறால அவர் என்ன பண்றாருன்னா அந்த டிவைஸ் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ற நேரத்தில் வந்துட்டு இப்போ இந்த அந்த அவர் இருக்கார்ல இன்னொருத்தர் இருக்கார்ல அவங்களாம் பிடிச்சி கொடுத்தா தேவநாயகர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த டிவைஸ் வந்து சுட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுறாரு. அதோட இவர் சுடுறதை பார்த்தோன்னா அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த இவர் என்ன சொல்றாருன்னா அதை சுடுறதுக்கு என்ன சுட்டலாம்னு சொல்லவும் இப்போ அங்கே ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. மாறி மாறி எல்லாம் சண்டை போட்டு மாறி மாறி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து அந்த போதை வந்து குறையவும் அவருக்கு வந்து அவங்க வச்சிருக்க துப்பாக்கிலாம் வந்து பாம்பா தெரிய ஆரம்பிச்சிருது. உடனே அதை நினைச்சு பாம்பா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு கல் எடுத்து அவங்க கையில போட்டு அந்த மாதிரி அவங்களை அடிச்சு போட்டு அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த அருமநாயகம் வந்து என்ன சொல்றாருன்னா இனிமே என் கட்சியில் வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, பேசாம நான் அவங்க இதுலேயே வந்து டீம்லேயே வந்து சேர்ந்துக்கிட்டோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேட்டுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில பேர் வராங்க, போலீஸ்காரங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா அருமநாயகத்தை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு சத்யசீலன் இருக்காருல அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிடறாங்க. இப்போ அருமை பிரகாசத்தை வந்து அடிக்க போறாங்க. அதுக்கு ஒன்னே சத்யசீலன் என்ன சொல்றாருன்னா பிரச்சனை வரும்போது எல்லாருமே ஓடி ஓடி ஒளிறாங்க, ஆனா இவன் மட்டும் தான் நம்ம கூடவே இருந்தான், இவன் தான் நம்ம கட்சியோட முதன்மை வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி கண்ணபிரானோட கட்சி வந்து கொஞ்சம் கீழே தங்கி இருந்ததுனால இவரோட கட்சி வந்து இப்போ ஜெயிச்சிடறாங்க. இப்போ இவருக்கு வந்து பதவியும் கிடைச்சிருது. பதவி கிடைச்சோன்னு இவர் என்ன பண்றாருன்னா கண்ணபிரான் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வராரு. அதுக்கு கண்ணபிரான் என்ன சொல்றாருன்னா இவன மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயிச்சு இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு பேசாம நான் கோமாக்கே போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்துக்கிறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம்ல இருக்காங்க வழக்கம் போற அவங்க ஒரு ஆளை கடத்துறதும் பணத்தை பறிக்கிறதும் அந்த மாதிரி வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இப்போ இவருக்கு பதவியும் கிடைச்சிருது. இந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.